இன்றைக்கி வந்து வேலையை விட்டு வரும்போதே சப்பாத்தியும் குருமாவும் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டே வந்தேன். ஏன்னா இன்றைக்கி 7:30 மணிக்கு எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு. வரும்போதே உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். ஒரு ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சமைக்கிறத பற்றி யோசிச்சுக்கிட்டே வருவேன். ஒரு ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப போர் அடிக்கும். என்னடா இது நம்மளே போய் சமைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி. வீட்டுக்கு போய் பார்க்கும்போது யாராவது சமைச்சு வச்சுருந்தா எப்படி இருக்கும் அப்படின்லாம் கூட ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன் நான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் கழுவுறதுக்கு, துணி துவைக்கிறதுக்குலாம் மிஷின் வந்துருச்சு இல்லையா? அதே மாதிரி சமைக்கவும் மிஷின் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்லாம் ரொம்ப யோசிப்பேன். அப்படி வந்தால் முதல்ல நான் தான் வாங்கணும்னு சொல்லி நான் நினச்சிட்டே இருப்பேன். காலையில் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுற வேலை நைட்டு 9 to 10 மணி வரைக்குமே வேலை இருக்கும். ரொம்ப டென்ஷன் ஆகும் ஒரு ஒரு நாளைக்கு. கஷ்டமாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணி செய்யுங்க அப்படின்னு சொல்லி என் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன்னா, உனக்கு தான் துணி துவைக்க மிஷின் வாங்கி கொடுத்துட்டேன்ல, இதுக்கு மேலே என்ன வேலை இருக்குது, சோறு ஆக்கிறதுலாம் ஒரு வேலைன்னு சொல்லி வெளியில் சொல்லி தெரியாத அப்படின்னு சொல்லி நம்மளை நல்லாவே கழுவி ஊற்றிடுவாங்க. அதனால் நான் அதிகமாக அவங்ககிட்ட சொல்லவே மாட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா லைஃப் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். எப்படி இருந்தேனா இப்படி ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாகவே இருக்கும். வீடியோக்காண்டி 2 சப்பாத்தி மட்டும் தான் போட்டேன். அப்புறம் தான் மீதியெல்லாம் செஞ்சேன். இன்றைக்கி வந்து வேலையை விட்டு வரும்போதே சப்பாத்தியும் குருமாவும் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டே வந்தேன். ஏன்னா இன்றைக்கி 7:30 மணிக்கு எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு. வரும்போதே உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். ஒரு ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சமைக்கிறத பற்றி யோசிச்சுக்கிட்டே வருவேன். ஒரு ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப போர் அடிக்கும். என்னடா இது நம்மளே போய் சமைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி. வீட்டுக்கு போய் பார்க்கும்போது யாராவது சமைச்சு வச்சுருந்தா எப்படி இருக்கும் அப்படின்லாம் கூட ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன் நான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் கழுவுறதுக்கு, துணி துவைக்கிறதுக்குலாம் மிஷின் வந்துருச்சு இல்லையா? அதே மாதிரி சமைக்கவும் மிஷின் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்லாம் ரொம்ப யோசிப்பேன். அப்படி வந்தால் முதல்ல நான் தான் வாங்கணும்னு சொல்லி நான் நினச்சிட்டே இருப்பேன். காலையில் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுற வேலை நைட்டு 9 to 10 மணி வரைக்குமே வேலை இருக்கும். ரொம்ப டென்ஷன் ஆகும் ஒரு ஒரு நாளைக்கு. கஷ்டமாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணி செய்யுங்க அப்படின்னு சொல்லி என் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன்னா, உனக்கு தான் துணி துவைக்க மிஷின் வாங்கி கொடுத்துட்டேன்ல, இதுக்கு மேலே என்ன வேலை இருக்குது, சோறு ஆக்கிறதுலாம் ஒரு வேலைன்னு சொல்லி வெளியில் சொல்லி தெரியாத அப்படின்னு சொல்லி நம்மளை நல்லாவே கழுவி ஊற்றிடுவாங்க. அதனால் நான் அதிகமாக அவங்ககிட்ட சொல்லவே மாட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா லைஃப் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். எப்படி இருந்தேனா இப்படி ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாகவே இருக்கும். வீடியோக்காண்டி 2 சப்பாத்தி மட்டும் தான் போட்டேன். அப்புறம் தான் மீதியெல்லாம் செஞ்சேன்.